யூதர்களிடையே தாங்கள்தான் உயர்ந்தவர்கள், தாங்கள் வைத்த சட்டங்களே மேலானவை என்று இருமாப்பு கொண்ட யூத மத தலைவர்களும் பரிசேயர்களும் இயேசுவின் வல்லமை மிகுந்த செயல்களைக் கண்டு திகைப்புற்றனர். அவர்களின் தீய நடத்தைகளை சாடிய இயேசுவின் மீது கடும் கோபமுற்றனர். மக்கள் எல்லோரும் இயேசுவின் பின்னே சென்றால் எங்கே தங்களுக்கு எதிராக ஆட்சி அதிகாரங்களை இயேசு கைப்பற்றி விடுவாரோ என்று எண்ணி அவரை ஒழித்து கட்ட திட்டம் தீட்டினர். இந்த இயேசு பொல்லாதவனாயிருக்கிறான். இவனை இப்படியே விட்டு வைத்தால் அது நமக்குத்தான் ஆபத்து. ஆம், இந்த இயேசுவின் பின்னால் பெருந்திரளான கூட்டம் செல்கின்றது. இவன் மக்கள் கூட்டத்தை தன் பக்கம் திருப்பிக் கொண்டு நமது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விடுவான் போலிருக்கிறது. நம்மை போன்ற பலர் வாழ வேண்டும் என்றால் இவன் ஒருவன் சாகத்தான் வேண்டும். ஆம், ஆனால் மக்கள் எல்லோரும் இவனை மெசியா என்கிறார்கள். இவனை கடவுளின் மகன் என்றும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அவனா கடவுளின் மகன்? பாவிகளோடும் ஆயக்காரர்களோடும் வரி தண்டுபவர்களோடும் சேர்ந்து கொண்டு அவர்களோடு உண்டு மகிழ்ந்து உறவாடி கொண்டிருக்கிறான். இவன் நம்மை வெளிவேடக்காரர்கள் என்கிறான். விரியன் பாம்பு குட்டிகள் என்றும் ஏசுகிறான். இவனை கொன்று விடுவதுதான் நமக்கும் நல்லது. சரியாக சொன்னாய். இந்த இயேசு ஒரு மாயவித்தைக்காரன். மந்திர தந்திரத்தால் மக்களை ஏமாற்றுகிறான். மக்கள் நமக்கு மரியாதை செய்வதற்காக நாம் வகுத்த சட்டங்களையே இவன் மாற்றுகிறான். அது மட்டுமல்ல, நம் முன்னோரான மோயிசன் வகுத்த சட்டங்களையே இவன் மீறுகிறான். நம்மை வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்கிறான். இவன் கதையை முடித்து நாம் இவனுக்கு கல்லறை கட்டிவிட வேண்டியதுதான். சரியாக சொன்னீர்கள் தலைமை குருவே. இந்த இயேசு எப்போதும் மக்கள் கூட்டத்தோடு தானே சுத்திக் கொண்டிருக்கிறான். இவனை எப்படி பிடிப்பது? தலைமை குருவே, முதலில் இயேசுவுக்கு எதிராக நாம் மக்கள் கூட்டத்தை திரட்டுவோம். நான் இயேசுவின் நண்பர்கள் கூட்டத்திலிருந்து ஒருவனை ஆசை காட்டி அழைத்து வருகிறேன். இயேசுவே, இப்போதே பிடித்து விடலாம். சற்று பொறுங்கள். பாஸ்கா பண்டிகை நெருங்கி வர இருப்பதால் அவனை இப்போது பிடிக்க வேண்டாம். காரியம் கைகூடி வரும்போது கச்சிதமாக செயல்பட்டு இயேசுவை பிடித்து விடலாம். தலைமை குருவே, நீங்கள் சொல்வதும் சரிதான். தலைமை குருவே, இவனைத்தான் இயேசுவின் நண்பர்கள் கூட்டத்திலிருந்து அழைத்து வந்திருக்கிறேன். நீதான் இயேசுவின் நண்பனா? உன் பெயர் என்ன? என் பெயர் யூதாஸ் காரியோத். இயேசுவை நம்பி அவர் பின்னால் செல்லும் நீ இப்போது ஏன் அவரை காட்டிக் கொடுக்க முன் வந்திருக்கிறாய்? உன்னை முழுமையாக நம்பலாமா? ஐயோ, என்னை நீங்கள் முழுமையாக நம்பலாம். அந்த இயேசு எல்லோரையும் அன்பு செய்ய சொல்கிறார். இயேசுவையே நம்பிக்கொண்டிருந்தால் நான் கையில் பணம் இல்லாமல் கஷ்டப்பட வேண்டியதுதான். ஆகவேதான் இயேசுவை காட்டிக் கொடுக்க முன்வந்தேன். எனக்கு கை நிறைய வெள்ளிக்காசுகள் தருவீர்கள் தானே? தருகிறோம் தருகிறோம். நீ எப்படி இயேசுவை அடையாளம் காட்டுவாய்? நான் யாரை முத்தமிடுகிறேனோ அவர்தான் இயேசு. பிடித்துக் கொள்ளுங்கள். நீ செய்ய போகும் வேலைக்காக இதோ 30 வெள்ளிக்காசுகள். 30 வெள்ளிக்காசு, 30 வெள்ளிக்காசு, 30 வெள்ளிக்காசு. சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் செய்யுங்கள். தந்தையே, தந்தையே, முடிந்தால் இந்த துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும். ஆனாலும் என் விருப்பப்படி என்று
உமது விருப்பப்படியே நிகழட்டும். இயேசுவே, நீ இறைமகன் என்றால் இந்த கற்களை அப்பமாகும்படி கட்டளையிடும். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் உயிர் வாழ்வர் என மறைநூலில் எழுதியுள்ளதே. இயேசுவே, இயேசுவே, நீ கடவுளின் பிள்ளை என்றால் கீழே புதியோ பயமாக்கா? கடவுள் தம் தூதருக்கு உண்மை குறித்து கட்டளையிடுவார். உமது கால் கல்லில் போதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. கீழே குதியும். உன் கடவுளாகி ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளதே. இயேசுவே, அங்க பாத்தியா அரண்மனை பாரு, எவ்வளோ பெரிய அரண்மனை. இங்க பாரு கடலே, ஆஹா ஆஹா, அங்க பாரு மாளிகைங்க, பூங்கா, ஆஹா பூ வாசம், என்ன பார், எல்லாத்தையும் பாத்தியா? உலக அரசுகள் அனைத்தையும் பாத்தியா? நீ நெடுஞ்சால் கிடையாக விழுத்து என்னை வணங்கிடும். இவை அனைத்தையும் உமக்கு தருவேன். என்னை விழுந்து வணங்கு, வணங்கு. அப்பாலை போ சாத்தானே, உன் கடவுளாகி ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கு மட்டுமே பணி செய் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது. இந்த இடத்தை விட்டு அகன்று போ சாத்தானே. தந்தையே, தந்தையே, முடிந்தால் இந்த துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும். ஆனாலும் என் விருப்பப்படி என்று உமது விருப்பப்படியே நிகழட்டும். இன்னுமா தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? எழுந்திருங்கள், போகலாம். இதோ என்னை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கி வந்துவிட்டான். ரவி, நீ வாழ்க. யூதாஸ், முத்தமிட்டா என்னை காட்டிக் கொடுக்கிறாய். யாரை தேடி வந்தீர்கள்? நான் தான். அவனை கட்டி இழுத்து வாருங்கள். விடுவதற்குள் இவனை கைப்பாசிடம் அழைத்துச் சென்று விட்டு பிலாத்துவிடம் கொண்டு போக வேண்டும். இழுத்து வாருங்கள் அவனை.
முதல் நிலை. மனிதன் தீர்ப்பிடுகிறான், இறைவன் தீர்ப்பிடப்படுகிறார். அநியாய தீர்ப்பு மாசற்ற செம்மறிக்கு அவமான தீர்ப்பு. எனக்காகவோ இவன் மேல் சுமத்தும் குற்றம் என்ன? பார்த்தவர்களே, இவன் எருசலேம் தேவாலயத்தை இடித்துவிட்டு 3 நாளில் கட்டி எழுப்புவேன் என்கிறான். தன்னையே கடவுளின் மகன் என கூறிக்கொண்டு தேவதூசணமும் செய்கிறான். அரசர் நீங்கள் இருக்க இவன் தன்னையே யூதர்களின் அரசன் என்று கூறி குழப்பம் விளைவிக்கிறான். யூதர்களின் அரசன்? நீ யூதர்களின் அரசனா? நீராக இதை கேட்கிறீரா, அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி சொன்னதால் கேட்கிறீரா? மக்களும் தலைமை குழுக்களும் உன்னை என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்களே, நீ அரசாட்சி செய்ய வந்தாயோ? அரசன் என்பது நீ சொல்லும் வார்த்தை. உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் இவ்வுலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவிமடுக்கிறார். உண்மையா? அது என்ன? இவனிடம் ஒரு குற்றமும் நான் காணவில்லையே. இந்த மனிதனை நான் என்ன செய்யட்டும்? இயேசுவை உங்கள் விருப்பப்படியே சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கள். இந்த மனிதனின் இரத்தப்பலியில் எனக்கு பங்கில்லை. இவருடைய இரத்தப்பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விளக்கும். ஏசப்பா, உங்களை போய் சிலுவையில அறைய சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டான் இந்த பிளாத்து. ரொம்ப அநியாயமா இருக்கே. நீங்க ஏன் ஏசப்பா பேசாம இருந்தீங்க? ஏசப்பா, உங்களை சிலுவையில அரைஞ்சு கொன்னுடுவாங்களே. சாக போறோம்னு உங்களுக்கு பயமா இல்லையா? ஜெபம். எம்மை மீட்க விண்ணகமிருந்து மன்னகம் இறங்கி வந்தவரே, நீர் உண்மையை சொன்னதால், உள்ளதை சொன்னதால், நல்லதை செய்ததால், நல்லவராக வாழ்ந்ததால், எளியவர்களை அணைத்து கொண்டதால், தீயவர்களை அதட்டி வந்ததால் அநியாயமாக தீர்ப்பிடப்பட்டீர். தீமைக்கு துணை போகாமல் அதற்கு எதிராக நாங்கள் தொடர்ந்து போராடவும், நல்லவர்களாக வாழவும், நல்லவர்களுக்கு துணை நிற்கவும் எங்களுக்கு தேவையான துணிவையும் ஆற்றலையும் தருவீராக. ஆமென். இரண்டாம் நிலை. மரங்கள் சிலுவையாகிறது, மனிதர்கள் மரங்களாகின்றனர். நல சூழ்ச்சிகள் அரங்கேறும் நேரம், இறையேசு தோள் மீது சிலுவையின் பாரம். எனக்காகவோ தேவமைந்தன் போகின்றான், தேவதூதன் போகின்றான். ஜீவநாடகம் முடிந்ததென்று தேவமைந்தன் போகின்றான். தேவமைந்தன் போகின்றான், தேவதூதன் போகின்றான். தேவபூமி அழைத்ததென்று மேரி மைந்தன் போகின்றான்.
சுமக்கும் தோள்களிலே சிலுவை சுமந்து போகின்றார். ஒளி வழங்கும் கண்களிலே உறுதி கொண்டு போகின்றார். உறுதி பொங்கும் வேளையிலும் கோபமின்றி போகின்றார். கொடிய முள்ளால் மகுடமிட்டும் கொடுமை தாண்டி மைந்தன் போகின்றான். தேவதூதன் போகின்றான். தேவபூமி அழைத்ததென்று மேரி மைந்தன் போகின்றான். ஏசப்பா, உங்களை அடைய போற சிலுவா மரம் இதானா? அந்த கல்வாரி மலை வரைக்கும் நீங்களே தான் தூக்கிட்டு போக வேண்டுமா? எப்படிதான் தூக்கிட்டு போக போறீங்களோ ஏசப்பா, நானும் உங்க கூட வரட்டுமா? ஜெபம். சிலுவை சுமந்த இயேசுவே, நீர் காட்டிய வழியில் நாங்கள் நடக்க முற்படுகையில் எதிர்வரும் தடைகளையும் சங்கடங்களையும் எதிர்ப்புகளையும் ஏமாற்றங்களையும் கண்டு ஒதுங்கி விடாமல் எங்கள் சுமைகளை நாங்கள் சுமக்கவும் பிறருக்கு நாங்கள் சுமையாக மாறாமல் இருக்கவும் வரம் தருவீராக. ஆமென். மூன்றாம் நிலை. தவறுதல் மனித இயல்பு, தாங்குதல் மண்ணின் இயல்பு. சிலுவையின் சுமையோ தோள் மீது அழுத்த முதல் முறை இயேசு மண் மீது விழுந்தார். சிலுவையின் சுமையோ தோள் மீது அழுத்த முதல் முறை இயேசு மண் மீது விழுந்தார். எனக்காகவோ எனக்காகவோ வாட்டி வதைக்கும் சிலுவை பாரம் சோர்ந்து தரையில் விழுகின்றார். தொடர்ந்து நடக்க தவிக்கும் நாதன் கால்கள் தளர்ந்து சாய்கின்றார். சிலுவை மரத்தில் நாணம் மீட்பு தெரியுது. அவர் பாத சுவடில் நாணம் பாவம் மறையுது. ஐயோ ஏசப்பா, தடுமாறி இப்படி கீழே விழுந்துட்டீங்களே. நல்லா அடிபட்டுருச்சா? உங்களை எப்படியெல்லாம் போட்டு அடிச்சாங்க. இந்த கல் தூண்ல அடிச்சத பார்த்து நான் தேம்பி தேம்பி அழுதேன் தெரியுமா? திரும்பவும் உங்களை அடிக்கிறாங்களே ஏசப்பா, நான் என்னதான் செய்யறது? ஜெபம். சிலுவையோடு தரையில் விழுந்த இயேசுவே, நாங்கள் எங்களின் பலவீனங்களை உணர்ந்து கொள்ளவும் அவைகளிலிருந்து வெளிவரவும் பிறரது பலவீனங்களை புரிந்து கொள்ளவும் பலங்களை பலப்படுத்தவும் பலவீனங்களை பலவீனப்படுத்தவும் எமக்கு துணை புரிவீராக.
ஆமென். நான்காம் நிலை. பயணத்தின் பாதையில் தாய் வருகின்றாள், உலக மீட்புக்காய் தன்மகனை தருகின்றாள். தாயும் சேயும் உறவாலே தேட அன்னையும் ஏற்றாள் பிரிவாலே வாட. தாயும் சேயும் உறவாலே தேட அன்னையும் ஏற்றாள் பிரிவாலே வாட. எனக்காகவோ எனக்காகவோ ஐயோ, என்ன கொடுமை மகனே! கொடூரமாய் கசையடிகள் பட்டு முள்முடியால் உன் முகம் களையிழக்க அழகிய உன் மேனி முழுவதும் ரத்தம் வழிகிறது. இதற்காகவா நான் உன்னை பாலூட்டி சீராட்டி வளர்த்தேன்? மகனே, காலமெல்லாம் மக்களுக்காக நன்மை செய்த உனக்கா இந்த நிலை? ஐயோ, என்னால் தாங்க முடியவில்லையே. உன்னை இந்த கோலத்தில் பார்க்கும் போது பெற்ற வயிறு பற்றி எரிகிறதா மகனே? உலக மக்களை மீட்பதற்கு இந்த கொடிய வேதனையை நீ அனுபவிக்கத்தான் வேண்டுமா? இந்த கொடுமையான சாவிற்கு நீ பலியாக வேண்டுமா? மகனே, மகனே, மகனே! ஏசப்பா, மாதாவும் உங்க கூட வந்துகிட்டு இருக்காங்க. பாவம் மாதா, எப்படி அவங்களால தாங்கிக்க முடியும்? நான் கீழே விழுந்துட்டேனா எங்க அம்மா அப்படியே ஓடி வந்து என்ன தூக்குவாங்க தெரியுமா? உங்க அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏசப்பா, உங்களுக்கு? ஜெபம். அன்பு தாயே, தாய்மைக்கே தாயானவள் நீ. தூய்மையான அன்பே தாய்மையின் மேன்மை என்பதை வெளிப்படுத்தியவள் நீ. இறைவனின் விருப்பத்தை அறிந்து அதற்கேற்ற முறையில் எம் பிள்ளைகளை வளர்த்தெடுக்கவும், பிள்ளைகளின் அனைத்து தருணங்களிலும், குறிப்பாக அவர்களின் துயரமான நேரங்களில் உடனிருந்து உறுதுணை புரிந்து அவர்கள் தங்கள் வாழ்க்கை பயணத்தில் தடம் மாறாமல் தடம் பதிக்க அவர்களை உருவாக்கும் இறை கருவிகளாக எங்களை பயன்படுத்த உம் மகனிடத்தில் பரிந்துரைப்பீராக. ஆமென். ஐந்தாம் நிலை. மனமில்லை, உதரும் கரங்களிடம். மார்க்கமுண்டு, உதவும் கரங்களிடம். எண்ணற்ற மாந்தர் வேடிக்கை பார்க்க சீமோனும் வந்தான் சிலுவையை ஏற்க. எண்ணற்ற மாந்தர் வேடிக்கை பார்க்க சீமோனும் வந்தான் சிலுவையை ஏற்க. எனக்காகவோ எனக்காகவோ இவன் தடுமாறுவதை பார்த்தால் கல்வாரி வரை தாங்க மாட்டான் போலிருக்கிறதே. இவன் சிலுவையை சுமக்க யாரையாவது கூப்பிடு. டேய், இங்கே வா. யார் நீ? நானா? நான் சீரேனே ஊரான் ஆகிய சீமோன். நீ எந்த ஊராயிருந்தால் எனக்கு என்ன? இவன் சிலுவையை சுமக்க உதவி செய். ஐயோ, நானா? வா இங்கே, இந்த சிலுவையை தூக்கு. தூக்கு. ஏசப்பா, ரொம்ப களைச்சு போயிட்டீங்களே. இங்க இருக்கவங்கள யாராவது உங்களுக்கு உதவி செய்யணும் தோடு இருக்கா? எல்லாரும் சுத்தி நின்னு வேடிக்கை தான் பாக்குறாங்க. நான் மட்டும் பெரிய ஆளா இருந்தா ஓடி வந்து உங்களுக்கு உதவி செஞ்சிருப்பேன். ஜெபம். சிலுவை பயணத்தில்
சீமோனின் உதவியை ஏற்றுக்கொண்ட இயேசுவே, நாங்கள் தனி மனிதர்கள் அல்ல என்பதை உணரவும், ஏழை எளிய மக்களுக்கு எங்களால் ஆன உதவிகளை செய்யவும், அனைவருக்கும் அன்பையும் ஆதரவையும் காட்டும் உமது அன்பு சீடர்களாக எங்களை வாழச் செய்வீராக. ஆமென். ஆறாம் நிலை. பெண்மை வீரமாய் எழுகிறது, வீரத்தில் புரட்சி விளைகிறது. தன்னிலை துணிந்து வெரோனிக்காள் வந்தாள், வெண்துணியதிலே வெகுமதி அடைந்தாள். தன்னிலை துணிந்து வெரோனிக்காள் வந்தாள், வெண்துணி அதிலே வெகுமதி அடைந்தாள். எனக்காகவோ எனக்காகவோ ஏய் பெண்ணே, நில். எங்கே போகிறாய்? என் இறைவனை காண. அவனா இறைவன்? அவன் ஒரு குற்றவாளி. என் மீட்பரை குற்றவாளி என்று சொல்வது யார்? அண்ணா, கைப்பாசிடம் கேட்டுப்பார். அவர்கள் சொல்வார்கள் இவன் செய்த துரோகத்தை. அது வஞ்சனையாளர்களின் சதி. என் ஆண்டவரால் குணம் பெற்ற, ஆறுதல் பெற்ற அநேக மக்களை கேட்டுப்பார். அவர்கள் சொல்வார்கள் இவர்தான் மீட்பர் என்று. பெண்ணே, அதிகம் பேசாதே, விலகினில். பெண், உண்மையை பேசினால் அதிகம் பேசாதே என்று அடக்குகிறாய். விடு, என்னை தடுக்காதே. ஆண்டவரே, எங்கள் மீட்பரே, மலர் போன்றும் அழகிய முகம் இன்று இரத்த வெள்ளத்தில் சீர்குலைந்து விட்டதே. உன் திருமுகத்தை துடைப்பதற்கு கூட எத்தனை தடைகள். ஆண்டவரே, உனக்கா இந்த நிலை? உங்க தலையில வச்ச முள்முடி குத்தி முகம் பூரா ரத்தம் ஆயிடுச்சே. உங்க கையால முகத்தை கூட துடைக்க முடியாம கையெல்லாம் வேற ரத்தம். யாரோ ஒரு அக்கா தான் தைரியமா உங்க முகத்தை தொடச்சாங்க. ஏசப்பா, ஜெபம். எமக்காக சிலுவை சுமந்த இயேசுவே, வெரோனிக்காவின் அன்பையும் துணிவையும் பாராட்டி அதற்கு நன்றியாக உமது திருமுகத்தை சிறு துணியில் பதித்து கொடுத்தவரே, வெரோனிக்காவை போல உம்மீது நாங்கள் கொண்டுள்ள அன்பை பிறரன்பு பணிகளின் மூலம் வெளிப்படுத்தவும், உறவே பகைத்தாலும் ஊரே எதிர்த்தாலும் பயமின்றி நன்மை செய்யவும், உண்மையை சொல்லவும் ஆற்றல் தருவீராக. ஆமென். ஏழாம் நிலை. விதை ஒன்று மண்புரள விழுகிறது, மீட்புக்காய் மறுமுறையும் எழுகிறது. ஓய்வில்லா கசையடி உடலெல்லாம் கிழிக்க மறுமுறை விழுந்தார் இறை மைந்தன் துடிக்க. ஓய்வில்லா கசையடி உடல் எல்லாம் கிழிக்க மறுமுறை விழுந்தார் இறை மைந்தன் துடிக்க. எனக்காகவோ எனக்காகவோ மலை நோக்கி நடந்து சென்றவர் துவண்டு மீண்டும் விழுகின்றார். பூமி மடியில் முகத்தை புதைத்து சிலுவையோடு சரிகின்றார். சிலுவை மரத்தில் தானம் மீட்பு தெரியுது. அவர் பாத சுவடில் நாளும் பாவம் மறையுது. யோசப்பா, இந்த சிலுவை மரத்தையும் தூக்கிக்கிட்டு இவ்வளவு அடியும் வாங்கிக்கிட்டு
கீழே விழுந்து எழுந்து உங்களுக்கு எவ்வளவு வேதனை. எனக்கு ரொம்ப அழுகையா இருக்கு ஏசப்பா. ஐயோ, பார்த்து வரக்கூடாதா? இப்படி திரும்பவும் கீழே விழுந்துட்டீங்களே. ஜெபம். உடல் வல்விழந்து தரையில் விழுந்த இயேசுவே, எம்மை விழத்தாட்டும் காரணிகளை கண்டுணரவும், எமது பலவீனங்களை அறிந்து புரிந்து அதற்கு பலியாகாமல் எம்மை பாதுகாத்துக் கொள்ளவும், எம்மை எமது பலவீனங்களோடு நேசிப்பது போல பிறரையும் அவர்களது பலம் மற்றும் பலவீனங்களோடு ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தையும் எமக்கு தருவீராக. ஆமென். 8ஆம் நிலை. ஆறாத வடுவையும் ஆறுதல் தொடும், தீராத அன்பையும் ஆறுதல் நடும். விழியோடும் நீரா வழி எங்கும் சென்ற மகளிர்க்கு ஆறுதல் சொன்னாரே நின்று. விழியோடும் நீரா வழி எங்கும் சென்ற மகளிர்க்கு ஆறுதல் சொன்னாரே நின்று. எனக்காகவோ எனக்காகவோ இயேசுவே, நீர்தான் எங்கள் தலைவர் என்று இந்த எருசலேம் நகரெங்கும் ஓசானா பாடி உம்மை வெற்றி வீரராய் அழைத்து வந்தோமே. இன்று நீர்படும் இந்த கொடிய வேதனையை பார்த்து என் நெஞ்சம் வெடிக்கிறது. ஆண்டவரே, எங்கள் மீட்பரே, கொடூரமான காயங்களால் உம் உடல் முழுவதும் இரத்தம் கொட்டுகிறதே. ஐயோ, உம்மை இந்த பாரமான சிலுவையில் அறைந்தல்லவா கொல்லப் போகிறார்கள். எருசலேம் மகளிரே, எனக்காக அழ வேண்டாம். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதோ கொடிய காலங்கள் வரப்போகின்றன. பச்சை மரத்திற்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்திற்கு என்னதான் செய்ய மாட்டார்கள். ஏசப்பா, அந்த கூட்டத்துல உங்களுக்காக அழுதுகிட்டே வராங்களே, அவங்க உங்க சொந்தக்காரங்களா? அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க தானே ஏசப்பா? அவங்க கூட பேசுவீங்களா? ஜெபம். எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் சொன்ன இயேசுவே, என்றும் எங்களுடைய வாழ்வையும் உயர்வையுமே எண்ணிக்கொண்டிருக்கும் எங்களுக்கு உமது செயல் புது பார்வையை தருகிறது. எக்காலத்திலும் எச்சூழலிலும் எவ்வகையிலும் நாங்கள் பிறரை பயன்படுத்தாமல் இருக்கவும், முடியுமானால் அவர்களுக்கு எங்களாலான உதவிகளை செய்யவும் எங்களுக்கு தெளிந்த பார்வையையும் சக்தியையும் தருவீராக. ஆமென். 9ஆம் நிலை. தோல்வியில் தொலைவது வீழ்ச்சி, தோல்வியால் எழுவதே வெற்றி. மனுக்குல பாவம் மனமெல்லாம் சுமந்து 3ஆம் முறையாய் வீழ்ந்தார் துவண்டு. மனுக்குல பாவம் மனமெல்லாம் சுமந்து 3ஆம் முறையாய் வீழ்ந்தார் துவண்டு. எனக்காகவோ எனக்காகவோ வடியும் வியர்வை சிரசில் முள்முடி அடுத்ததே போகும் வழியில் கல்லும்
ஏசப்பா, சிலுவை மரம் ரொம்ப கணக்குதா? தலையில வேற முள்முடி ரொம்ப கஷ்டமா இருக்குதா? கல்வாரி மலை பக்கத்துல வந்துருச்சா? எனக்கு தான் வலிக்குது ஏசப்பா. மறுபடியும் கீழே விழுந்துட்டீங்களே, முகம் குப்பா கீழே விழுந்துட்டீங்களே ஏசப்பா. ஜெபம். மூன்றாம் முறையாக விழுந்து எழுந்த இயேசுவே, எங்களுக்கு வரும் சோதனைகளை கண்டுணரவும், எது நல்லது எது கெட்டது என்பதை தேர்ந்து தெளியவும், சோதனைகளில் விழாமல் விழிப்புடன் இருக்கவும் நீரே எங்களுக்கு துணை புரிவீராக. ஆமென். 10ஆம் நிலை. ஆதாமின் ஆடையோடு நுழைந்தது சாபம், இயேசுவின் ஆடையோடு தொலைந்தது பாவம். ஆடைகள் களைய அவமானம் ஏற்றார், சதைகள் கிழிந்து வலியெல்லாம் சுமந்தார். ஆடைகள் களைய அவமானம் ஏற்றார், சதைகள் கிழிந்து வலியெல்லாம் சுமந்தார். எனக்காகவோ எனக்காகவோ ஆண்டவர் வலியினில் துடிக்கின்றார். மானத்தை இழந்த மனிதர்களின் மாண்பினை காக்கவோ இந்த நிலை. ஏசப்பா, இந்த மக்களுக்காக இவ்வளவு நேரம் இந்த பட்டதெல்லாம் சரிதான். இப்ப உங்க உடம்புல ஒட்டி இருக்கிற துணியையும் புடிச்சு இருக்கிறாங்களே, வலிய விட ரொம்ப அவமானமா இருக்கா? உங்க மேல உங்களுக்கு கோபமே வரலையா? உன்னால பேச முடியல ஏசப்பா. ஜெபம். அவமானத்திற்கு உள்ளாக்கப்பட்ட இயேசுவே, தெரிந்தோ தெரியாமலோ நான் யாருடைய நற்பெயருக்காவது களங்கம் விளைவித்திருந்தால் என்னை மன்னியும். தலை குனியும் ஒவ்வொரு மனிதனும் என் சகோதரனே, அவமானப்படுத்தப்படும் ஒவ்வொரு பெண்ணும் என் சகோதரியே என்பதை உணர்ந்து பிறரது மேன்மையான மாண்புமிக்க வாழ்விற்கு என்னாலான உதவிகளை செய்ய நல்ல மனதை தருவீராக. ஆமென். 11ஆம் நிலை. பாவச் சுமையில் மனிதர்கள், பாரச் சிலுவையில் இறைமகன். கூரான ஆணிகள் கை கால்கள் எங்கும், தீராத வேதனையில் துடித்தது நெஞ்சம். கூரான ஆணிகள் கை கால்கள் எங்கும், தீராத வேதனையில் துடித்தது நெஞ்சம். எனக்காகவோ எனக்காகவோ சிலுவை மரத்துல உங்களை வச்சு கையில ஆணியெல்லாம் அடிக்கிறாங்களே, ரத்தமெல்லாம் பீச்சிக்கிட்டு வருதே, கால்ல வேற ஆணி அடிக்கிறாங்களே. ஏசப்பா, நான் கண்ணை மூடிக்கிறேன். நீங்க துடிக்கிறத பார்த்தா என்னால தாங்க முடியல ஏசப்பா. ஜெபம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவே, இன்றும்
நாங்கள் பலமுறை அறிந்தோ அறியாமலோ பிறரை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் பிறருக்கு எதிராக செய்யும் தவறுகள் உமக்கு எதிராகவே செய்கிறோம் என்பதை உணராமல் செய்கிறோம். எங்களது பார்வையை தெளிவுபடுத்தும். எத்தருணத்திலும் பிறரது முயற்சிக்கும் வளர்ச்சிக்கும் தடையாய் இல்லாது அவர்கள் வாழவும் வளரவும் எங்களாலான உதவிகளை செய்யவும் வரம் தருவீராக. ஆமென். 12ஆம் நிலை. பாசத்தின் உச்சநிலை தியாகம். தியாகத்தின் உச்சநிலை இயேசுவின் உயிர். சிலுவையில் உயிர் விட்ட என் இயேசு நாதா, எமை மீட்க தலை தந்தாய் என் அன்பு தேவா. எனக்காகவோ தந்தையே, தந்தையே, இவர்களை மன்னியும். ஏனெனில் தாங்கள் செய்வது என்னதென்று இவர்களுக்கு தெரியவில்லை. பிறரை விடுவித்தான். இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்து கொள்ளப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும். யூதர்களின் அரசன். நீ யூதர்களின் அரசனானால் உன்னையே காப்பாற்றிக் கொள். அம்மா, இதோ உன் மகன். அருளப்பா, அருளப்பா, இதோ உன் தாய். நான் தாகமாயிருக்கிறேன். யாரெங்கே குளித்த காடியை கடற்காலில் தோய்த்து ஈசோப்பு தண்டில் பொருத்தித்தா. இறைவா, இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் என்னை கைவிட்டீர்? தந்தையே, தந்தையே, இதோ உன் கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். ஏசப்பா, முடியால உங்க தலையை கூட சாய்க்க முடியலையே. தலை சாய கூட இடமில்லை. எவ்வளவு நேரம் கையையும் காலையும் கூட அசைக்காம இருப்பீங்க? எல்லாருமா சேர்ந்து உங்க உயிரை பிரிச்சுட்டாங்க ஏசப்பா. ஏசப்பா. ஜெபம்.
எமக்காய் சிலுவையில் உயிர் கொடுத்த இயேசுவே, நாங்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு எதிராக தவறு செய்பவர்களை மன்னிக்கவும் அதன் மூலம் அவர்களை மனமாற்றி புது வாழ்வுக்கு இட்டுச் செல்லும் அமைதியின் தூதுவர்களாகவும் எம்மை மாற்றுவீராக. ஆமென். 13ஆம் நிலை. சேய் உடலோ தாயின் மடியில், தாய் மனமோ துயரின் பிடியில். தாய்மடி தேடியே அடைக்கலமானாய், ஊனுடல் பிரிந்து இறையடி சேர்ந்தாய். தாய்மடி தேடியே அடைக்கலமானாய், ஊனுடல் பிரிந்து இறையடி சேர்ந்தாய். எனக்காகவோ எனக்காகவோ செல்ல மகராசாவே, நான் சுமந்த தெய்வமே, உடையுதே என் நெஞ்சமே, உருக்குலைந்த உன்னனா பாக்கையிலே, தேவதூது அன்று வந்ததே, தேவ மகன நீ சுமப்பாயின்று, நீ செத்து போய் நான் மடி தாங்கவா, செத்த கூட நினைக்காம ஆகட்டன்னு சொன்னே. மகனே தாவி அணைத்து உன முத்தமிட்ட தருணம், இறை மகளாய் என்னை நான் உணர்ந்தேன். ஆவி பிரிந்த உன்மேனினை தாய்மடியில் கிடத்தி போட்டதே இந்த மடியில் கிடக்கவா, இதயம் இடிந்து தவிக்கிறே. இப்போ என் இயேசு இல்லையே, ஐயோ கடவுளே கடவுளே. பச்சை மரம் செத்துருச்சே, இச்சை மனம் மிச்சமீதின் வைக்கலையே துச்ச புத்தி கயவர்களே, கல் நெஞ்ச கொலையர்களே. என் தெய்வமே உன்னால்தானே, உனக்காகத்தானே நான் பிரசவித்தேன். என்னை விட்டு எனக்கு முன்பு நீ போவது பூலோக தர்மமாகுமா கடவுளே, பூலோக தர்மமாகுமா, பூலோக இவ்வளவு நேரம் என் கூட பேசிட்டே வந்தீங்களே, இப்ப நீங்க இறந்து போயிட்டீங்களே, யார் கூட நான் பேசுவேன்? மாதா உங்களை மடியில வச்சு அழுதுட்டே இருக்காங்களே, மாதா என் கூட பேசுவாங்களா? இதோ உன் தாய் என்று சிலுவையில் தொங்கிய போதும்
பெற்ற தாயை எண்ணி மகனுக்குரிய கடமையை நிறைவேற்றிய இயேசுவே, நாங்கள் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் எங்களின் அடித்தளமாகிய எங்கள் பெற்றோர்களை மறக்காமல் அவர்களுக்கு பிள்ளைகளுக்குரிய முறையில் நாங்கள் ஆற்ற வேண்டிய கடமையினை செவ்வனே நிறைவேற்ற தேவையான ஆற்றலையும் வழிகளையும் உம் அன்னையின் வழியாக எமக்கு தருவீராக. ஆமென். 14ஆம் நிலை. இது புதைப்பதல்ல, விதைப்பு. மனுமகன் தலை சாய இடமொன்றும் இல்லையே, கல்லறை கூட இங்கு சொந்தமே இல்லையே. மனுமகன் தலை சாய இடமொன்றும் இல்லையே, கல்லறை கூட இங்கு சொந்தமே இல்லையே. எனக்காகவோ 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 எனக்காகவோ. ஏசப்பா, மாதா என் கூட பேசினாங்க, எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு. இப்ப உங்களை கல்லறையில அடக்கம் செய்ய கொண்டு போறாங்க. இவ்வளவு நாளா எங்க கூட இருந்தீங்களே, இனி எங்களுக்கு யார் இருக்கா? யார் இருக்கா? ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அதில் மாண்புகள் மலர்ந்திடும், புது வாழ்வுகள் பிறந்திடும். ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. சுமையில்லாமல் பயணமில்லை, சுவையில்லாமல் வாழ்வுமில்லை. சுமையில்லாமல் பயணமில்லை, சுவையில்லாமல் வாழ்வுமில்லை. சுமைகளை விரும்பி ஏற்றிடும் தோள்களில் சுமையும் சுமையாகும்.
இறைவனின் வழியாகும் சுமையும் சுவையாகும் இறைவனின் வழியாகும் ஊர்வலம் போகுது ஊர்வலம் போகுது இல்லாமல் பயணமில்லை வெற்றி இல்லாமல் வாழ்வும் இல்லை வேதனை இல்லாமல் பயணமில்லை வெற்றி இல்லாமல் வாழ்வும் இல்லை துன்பமாம் சிலுவை வெற்றியில் சின்னம் வேதனை உரமாகும் தேவனின் வழியாகும் வேதனை உரமாகும் தேவனின் வழியாகும் ஊர்வலம் போகுது ஊர்வலம் போகுது அன்று இறைவனின் ஊர்வலம் இன்று மனிதனின் ஊர்வலம் அன்று இறைவனின் ஊர்வலம் இன்று மனிதனின் ஊர்வலம் அதில் மாண்புகள் மலர்ந்திடும் புது வாழ்வுகள் பிறந்திடும் ஊர்வலம் போ